ரோபோ சங்கர் இல்லாத வீட்ல அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க தெரியுமா? வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா 2, 3 நாளுக்கு முன்னாடி சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு ரோபோ சங்கர். நல்லாவே இருந்துட்டு இருந்தாரு. மருந்து எல்லாமே உடம்புல ஒத்துக்குது. சீக்கிரமா தேர்ந்து உங்கள என்டர்டெயின் பண்ண வருவாருன்னு சொல்லிட்டு, இவ்ளோ உறுதிமொழிகள் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சக்காமாலை அப்படின்ற ஒரு நோய் வரும்பொழுது, பெருசா என்னடா ஆகப்போகுது? இப்படி இளைச்சிட்டாரே! இனிமே அவர் வர்றது கஷ்டம். அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. நெறைய வீடியோக்கள்ல இனிமே அவர் வரமாட்டாரு, கம்பேக் குடுக்க மாட்டாரு. என்னடா இப்படி இருக்காருன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, பழைய உடல், பழைய உருவத்துக்கு ரோபோ சங்கர் வந்துட்டாரு. ஹெல்தியா இருந்துட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா தானே போகுது. அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். ஏற்கனவே அந்த பொண்ணு கல்யாணத்துல இருந்து நெறைய பேர் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க காசு அவங்க சம்பாதிக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க, போடாம இருக்காங்க. எல்லாருமே அந்த குடும்பத்த திருஷ்டி படுற மாதிரி தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே போக போக குழந்தை பொறக்குது. நெறைய குட்டி குட்டியான தவறுகள் இந்திரஜா தரப்புல இருந்தும் செய்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத பத்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கான பதிலுமே ரோபோ சங்கர் தரப்புல இருந்து குடுத்துட்டு இருந்தாரு. இப்படி எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கர வீக்கா இருக்காரு. அத விட முக்கியமா மயங்கி விழுந்துட்டாரு. ரத்த வாந்தி எடுத்துன்னு சொல்ல, சிகிச்சை அளிக்கிறாங்க. திடீர்னு வென்டிலேட்டர் உதவி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நீர்ச்சத்து இழப்பு. இது பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ், பெரிய பெரிய பிரபலங்களுக்கு ஹாஸ்பிட்டல், அப்போலோ அது மாதிரி போறாங்க. நீர்ச்சத்து குறைபாடு, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அடுத்து ஒரு 2 நாள்ல அவங்க இறந்துட்ட செய்தி நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நடக்க போதா? அப்படியெல்லாம் நடந்துறக்கூடாது. சீக்கிரம் சரியாயிருவாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவெல்லாம் எடுத்துக்கிறாரு. லிக்விட் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. மருந்துக்கு அவரோட உடம்பு நல்லாவே ஒத்துழைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல உடையிற மாதிரி அவர் இறந்து போறாரு. இறந்து போயிட்டு இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் பிரியங்கா நடனம் ஆடுறாங்க. குடும்ப உறுப்பினர்கள்லாம் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. பேரனுடைய காதுகுத்து விழாவும் இருந்துச்சு. பட் எதுவுமே நடக்கவே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே மீளா துயரத்துல இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் மீட்டு கொண்டு வரது, சரியாயிரும் அப்படின்னு நெனைக்கிறது. எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் கான்ட்ரோவர்சியா அவங்கள கமெண்ட் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பொண்ணா? நம்ம ஊர் கலாச்சாரமா? யார் தான் நீங்கன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ல இருந்து நெறைய பேர் அதற்கு ரிப்ளை வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தருணத்துல பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப உறுப்பினர்கள் கனவுலயா இருக்கட்டும், இரவு நேரங்கள்லயா இருக்கட்டும், அந்த தனிமையில் இருக்கும்போது, ரோபோ சங்கர் அவருடைய அந்த நினைவுகள் நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க நீங்க? அதே மாதிரி அதுலருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ற வழியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒரு குடும்பத்துல இருக்கும் பொழுது. ஸோ நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.